சேஷாத்வம்சகலசோதரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் பிரதிசிம்ம குருவரிய பதாப்யரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவத்ய சுதம் குணாப்தியம் சம்பத்குமார குருவத்யம் அஹம் பிரபஸ்ரீ ஸ்ரீசைலேத்யாதி பிரணதோஸ்மிருத்யம் கருவிரித்த கொடிநீத்தகன் காமக்கடுங்கழுவிடுந்து ஒருவிருத்தம் புக்குழிருவீர் உயிரின் பொருள்களுக்கு ஒருவிருத்தம் புதுராமல் குறுகீர் போதுரைத்த திருவிருத்த தூரடிக்கத்திரீர் திருநோட்ககற்றே. நம்மாழ்வார் வேதன் தமிழ் சேர மாறன் ஷடகோகன் என்று திருநாமம் பெற்றார். வேதம் என்கிறபடியானது பிரம்மத்தை தெரியப்படுத்தும் கிரந்தம். அது மூன்றாக பிரித்து பிரதம பாகம் கர்மகாண்டம் என்றும் மத்தியம பாகம் தேவதா காண்டம் என்றும் மூன்றாவது பாகம் உத்தரகாண்டம் பிரம்மமீமாம்சா என்று பெயர் பெற்றது. பிரம்மமீமாம்சை உபனிஷத்தில் இருக்கு. நம்மாழ்வார் பண்ணினது திராவிடி பிரம்மசம்ஹிதாம் அப்படின்னு தமிழ் வேதமாக்கி 4 பிரபந்தத்தை 4 வேதத்திற்கு குறிப்பாக சுவாமி திருவாக்கால் அவர் அருளால் அருளினார். யானாய் தன்னைத்தான் பாடி என்கிறார் பாசரத்தில. இவர் மூலமாக எம்பெருமானே பாடினான். வேதம் எந்த மாதிரி அபௌருஷேயமோ தமிழ் வேதமும் அபௌருஷேயம். காரணம் என்றால் யானாய் தன்னைத்தான் பாடி தென்னாவென்னும் ஆகியோனே. இவ்விடத்திலும் முதல் பிரபந்தமான திருவிருத்தத்தை ரிக்வேதமாகவும் அந்த ரிக்வேகமே சாமமாக பெறம்பெற்றேன் சொல்றதுக்காக ஒவ்வொரு ரிக்குக்கு 10 பாசனமாக திருவாய்மொழியாக பெருகித்து இந்த கொள்கை பூர்வாச்சாரியர்களால் காட்டப்படுகிறது. ஆகையினால திருவிருத்தம் என்கிறபடியான தாயாருடைய விருத்தாந்தம். தாயார் யாரு? எம்பெருமானுக்கு ஆள்பட்டவள். சேஷத்துவம், பாரதந்திரியம், போக்கியத்துவம். என்ன சொல்றோம்? கிருத்தை, பாரதந்திரியம், அரணாதிகேஷத்துவத்தை பிராட்டி 3 பிரிவிலே ராமாயணத்துல காட்டினாள் அப்படின்னு சொல்றார். ஆகையினாலே அடியோங்களுக்கு இவருக்கு சேஷத்துவம் பிராட்டி காட்சி. நான் எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம், சுவாதந்திரியம் ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு. ஸ்வரூபம் சுவாதந்திரியம் நிஷ்டிபடுத்துவது ஒரு ஸ்லோகத்தில் திருப்பிடுகிறது. நான் என்ன நிறைவேற்றியது? திருவிருத்தம் எந்த மாதிரி திருவாய்மொழியாக பெருகித்து வெற்றி சாமமாக பெருகித்து இந்த ஆங்கிள் பார்க்கணும். இப்போ திருவிருத்தத்தை அதுக்கு ஒரு தனியம். இதற்கு என்ன சொல்றது அப்படின்னா, கர்ப்பமாகிற வட்டமான குழியை விட்ட பின்பு கர்ப்பத்தில் நின்றும் வெளிப்பட்டு பிறந்த பின்பு சித்தின்ப அனுபவம் ஆகிய கொடிய குழியிலே விழுந்து ஒப்பற்ற மிக்க திருத்தனத்தை அடைந்து அலைந்து கொண்டிருக்கும் ஜனங்களே, உங்களுடைய உயிர் அடையக்கூடிய பயன்களுக்கு இடையூறு சிறிதும் நேரிடாதபடி திருக்குறுகூர் உள்ளார்க்கு தலைவரான நம்மாழ்வார் திருவிருத்தம் என்ற நூலில் ஒரு பாதத்தை அபியசித்து உணர்ந்து பரமபதத்தில் வாழ்ந்திருப்பீராக. பரமபதம் விஷயத்திற்காகவே இந்த கிரந்தம். மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து இறந்த சம்சார சாகரத்தில் அலைகின்ற ஜனங்களை நோக்கி இது உங்களை
அந்த துக்கம் தொடாமல் நீங்கள் மோட்ச சாம்ராஜ்யம் நித்யானந்தம் அனுபவிக்க விரும்புகிறீர்களாயில் நம்மாழ்வார் திருவாய்மலருடைய திருவிருத்தம் என்னும் திவ்ய பிரபந்தத்தில் ஓரடியையாவது கற்றுக் கொள்ளுங்கள் என்று கிடாம்பியாச்சான் என்னும் ஆசிரியர் தனியன்னு உபதேசிக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் எல்லா நாடுகளிலும் சிறந்ததானால் திருநாடு என்று சிறப்பித்து கூடப்படும். திருவிக்கே ஒரு நாடு அவளே விருத்தாந்தம். உயிரின் பொருள்களுக்கு ஒரு விருத்தம் புகுதாமல் கற்பு என்று அன்வயிப்பது. புகுதாமல் குறுகேர் கோதுரைத்தா என்று அன்வயிக்கலாம். கர்ப்ப ஜென்ம பால்ய யௌவன கிழத்தனம் ஜரா மரண நரகங்கள் என்கிற 7 அவஸ்தைகளையும் பெருவிருத்த குடிநீத்தகன் நாமக்கடும் குழி விழுந்து ஒருவருத்தும் புக்குழி திருவீர் என்றது குறிக்கத்தக்கது. கரு என்ன கிடையாது விருத்தம் என்ற வடமொழி பிரிவு அடிதோறும் தமிழில் எழுந்து உடையதாயினும் முதலடியிலும் ஈத்தடியிலும் விருத்தம் என்பது தெரிந்ததாகவும் 2ஆம் அடியில் விருத்தம் என்பது தெரிந்ததாகவும் 3ஆம் அடியில் விரஜம் என்கிற தெரிந்ததாகவும் விவேகித்து உணர வேண்டும். அதில்தான் விஷயம் என்ன திருவிருத்தம் என்கிறபடியானது கைங்கரிய பிரார்த்தனை பண்ணபடியான பாசனம். என்ன கைங்கரியம்? நம்மாழ்வார் முதல் 3 வட்டாலே கைங்கரியத்தை பிரார்த்தித்து உபேதமான கைங்கரியத்தை பிரார்த்தித்து உபாயானுஷ்டானம் மேல் 3 வட்டாலே பண்ணுகிறார். 6 பத்திரடி அர்த்தம் என்ன? உபேயம் உபாயம். உபேயானுஷ்டானம் கைங்கரிய பிரார்த்தனை எதிர பெற்ற திருவேங்கடத்திலே தொழில்காரெல்லாம் உடனாயிரத்தை விடுகிறார். அடிமை செய்யவே சொந்தம். அந்த ஒழிவில் காலத்தை பிரார்த்திக்கும்படியான கைங்கரியமே இந்த பாசுரத்தினுடைய விவரணம். அப்படி இருக்கு. பூர்வாச்சாரியர்கள் இந்த முதல் பாசுரத்தை ஒழிவில் காலத்துக்கு ஒப்பாக சொல்லுகிறார்கள். காரணம் உய்வுபாயம் மத்தின்மைக்கே உய் அப்படின்ற ராய்வார். என்ன உய்வுபாயம்? கைங்கரியமே உய்வுபாயம். அந்த கைங்கரியம் எப்படி பண்ணணும்? கைங்கரியம் பிரார்த்தித்தே பெற வேண்டும். அந்த கைங்கரியத்தை ஒழிவில் காலத்திலே ஆழ்வார் எந்த மாதிரி பிரார்த்தித்தாரோ அதே மாதிரி எவரும் பிரார்த்தித்து அடியேனை கிருதார்த்தனாக்க வேண்டும். இந்த எந்த மாதிரி அது முதலாவது ஆரம்பிச்சிருக்கின்ற கவனமும் 1, கொல்லாவழுக்கும் 2, அழுக்குடம்பும் 3. இவ்வொன்றுத்தின் எல்லாரோடு வரணும். இன்னின்னேரமே உயர்ப்பான் என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இடையோர் தரவா மெயின் நின்று கேட்கருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். சுவாமி அடியேன் விண்ணப்பத்தில் இதயம் பங்கிருக்கு. அதை ரொம்பவும் கவனத்தோடு கேட்கிற வேண்டும். யாருக்கு சொல்றார்? இமையோர் தலைவனுக்கு சொல்லுகிறார். இமையோர் தலைவன் யாரு? பெருமான். எல்லா பிராணிகளையும் ரட்சித்தருள்வதற்காக பல வகைப்பட்ட திருப்புக்களை உடையாய் சத்யபூர்வ வராகச்சான் தசாவதாரத்தையும் எடுத்து திருப்பாக திருப்பிராணமாய் சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாகும் அப்படிங்கிற பெருமான். திருவுபதரித்தவனே
தேவர்களுக்கு தலைவனே, தேவாதி தேவா, அயர்வரும் அவர்கள் நெருவரியாளனே, இவையோர் தலைவா, பொய்மை நிலை பெற்ற அறிவும் தீய நடத்தையும் அசுத்தங்களோடு கூடின சரீரமும் பழுப்புடுக்கும் எல்லாவருக்கும் நடத்தை பொய்ஞானம் பொய்மை நிலை பெற்ற அறிவும் ஆகியவற்றோடு கூடி இன்னிந்த நீர்மை பிரண்டமாக இயல்பை திருப்பு துன்பத்தை இனியாம் உறாமை இனிமேல் நாங்கள் அடையாதபடி அடியேன் செய்யும் மெய் விண்ணப்பம் அடியவனாகிய யான் செல்லும் உண்மையான விஞ்ஞாபனத்தை என்று கேட்டவளாய் நீ கேட்டவர வேதம். ஆழ்வாரை அனுகிரகித்தார் எம்பெருமான். இவர் எங்கிருந்தார் அப்படின்னா, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடைந்து வெள்ளந்தேரி ஈரின்பத்தில் வெள்ளம் யான் போயினன். பெருமான் சிறையாலே நான் சீர்திருத்தப்பட்டேன். என்னவாச்சு? அஜானம் வரல, கடம் என்ற காத்து வந்து மூடிக்கொண்டலை. கடத்துக்கு கோப்ப இத்தரான எதனால அவங்களால. அதனால எங்கிருக்கிறேன்னு தெரிஞ்சு சம்சாரத்தில் இருக்கிறேன். சம்சாரத்துல பிறந்தவுடனே எங்கிருக்கிறார்கள் அப்படின்னா, இதே வைநிலையானவும் பொருளாவளுக்கும் வெடுக்குடம்பும் அமைந்து மூர்த்தி சேர்ந்திருப்பவன் ஆழ்வார் தம்முடைய ஞானக்கண்ணுக்கிழக்கான எம்பெருமானை நோக்கி, சுவாமி அடியேனது சம்சார பந்தம் தொடர்ந்து வராமல் இவ்வளவோடு பத்து போகுமா? அது தேவரீர் அருள் செய்ய வேண்டும் என்று அடியேன் வணக்கத்துடன் சொல்லிக் கொள்ளும் வார்த்தை திருச்சி சாய்த்து வருட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். யாமராமை என்றிடத்து யாம் என்று தொன்மையாகவும் முடிவில் அடியேன் என்று ஓர் ஒருமையாகவும் பிரயோகித்திருப்பதன் உள்கருத்து கண்டு உணர வேண்டும். எல்லாருக்கும் பிரார்த்திக்கிறார் யாம் என்று. நம்முடைய பிரார்த்தனை விண்ணப்பம் கடைசியில் ஏகவசனத்தில் இப்பகுதியில் எல்லாருக்காகவும் இது மூலத்தையும் தள்ளி இட வேண்டும். ஏது ஞானமும் எல்லாவருக்கும் எடுக்கிறது. சம்சாரத்தில் சம்பவிக்கக்கூடிய 3 விஷயங்களை முதலில் செய்கிறார். பொய்திந்த ஞானமாவது தத்துவ ஞானத்திற்கு எதிர்த்தடையான விபரீத ஞானம். புண்ணிய பாபங்கள் உண்டு, பரலோகம் உண்டு, ஈஸ்வரன் உண்டு என் உணர்வில் தத்துவ ஞானம். இது ஒன்றுமில்லை என மாறாக கொள்வது விபரீத ஞானம். அதுவே இங்கு பொய் நின்ற ஞானம் எனப்படுகின்றது. இருள் நீங்கி இன்பம் மயக்கும் மரல் நீங்கி மாசரு ஆட்சி அவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெரிந்தார்க்கு வையத்தின் வானம் நடியத்துரைத்து என்னும்படி அளவிலின்பற்றதான முக்தியை பெறுவதற்கு நிமித்த காரணமான தத்துவ ஞானத்திற்கு மாறான விபரீத ஞானம் சம்சாரத்துக்கு மூல காரணமானதால் இது முதலில் கூறப்பட்டது. பொய்யின்னா என்பதை பொய்யிலே நின்று என்றும் பொய்யாய் நின்றா என்றும் பொல்லாவடுக்காக யானே நீ என் உடமையும் நீயே என்கிற அனுசந்தானத்திற்கு மாறாக அகங்கார மமசாரங்கள் கொண்டு அவற்றுக்கு ஏற்றபடி நடக்கும் நடத்தைகள் பொல்லா ஒழுக்கம். விபரீத ஞானத்திற்கும் பொல்லாத ஒழுக்கத்திற்கும் காரணம் அசுத்தமான தேகத்தின் சம்பந்தமே ஆகலால் காரியங்களை முற்கூறி
காரணத்தை பிரிக்கூறிக்கு. இந்நிந்தனை ராமபிரான் தண்டகாரண்யத்துக்கு எழுந்திருடும் போது அங்கு அசுர ராட்சதர்களால் நிறையப்பட்டிருந்த மகர்ஷிகள் வந்து சரீராணி ஸ்ரீராம் பாவிதாத்மனாம், இதொரு வெற்றி, இதொரு புத்து, இதை பார் என்று தாங்கள் பற்ற ஹிம்சைகளை காட்டுகிறது போலே ஆழ்வார் காட்டுகிறார் என்றார். ஸ்ரீ ரந்தகாரண்யத்தில் ரிஷிகள் பெருமாளுக்கு ராட்சசர் என்ற விடம்பை காட்டினார் போலே பிரகிருதி தின்ற ஆத்மாவை காட்டுகிறார் என்று ஆளவந்தார் அருளி செய்கிறார். இந்த நீர்மை இனியாமராமை என்றது பிறப்பு நீங்கி மோட்சம் பெறும்படியாக என்றவாறு மீளா உலகமாகிய பரம்பரத்தை அடைந்தார். உயிர்க்கு மீண்டு மற்றொரு பிறப்பை எடுத்தல் இல்லை என்பது இனி உறாமை என்பதில் விளங்கும். உரிமை என்னும் இவ்வெதிர்மறை வினையச்சம் அடியேன் செய்யும் என்பதனாலும் கேட்டவளா என்பதனாலும் அன்மையிக்கும். மீன், ஆமை, பன்னி முதலாகிய பல வடிவங்களான எம்பெருமான் திருவதிரித்து பக்தி என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்பதற்க என்னின்ற யோனியில் பிறந்தாய் என்னாது என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் என்கிறது. அந்தந்த பிறந்த போது சிறிதும் வேறுபாடு தோன்றாமல் அதன் தன்மையாகவே இருந்தனை விளக்கும். பொய்மை ஞானமும் பல்லாவழுக்கும் எடுக்குடம்பாவது சம்சாரமூலமான பிராந்தி ஞானமும் அதிரையாக வந்த பிரதிகூலானுஷ்டானமும் அதிரையாக வந்த ரஜஸ்தமஸ்திருவான பிராகிருத்த தேகமும் இவை மொத்தமுள்ள ஹேயங்களுக்கெல்லாம் உபலட்சணம். இங்கே அனுக்த சமுச்சயம் கொள்ளவுமாம். பொய்மை ஞானம் என்பது நஸ்வரமாகியாவே பொய் என்னலாம் விடுவிக்கிற அபோக்கியமான விஷயத்தில் கரணாயத்தனாய் பிரிக்கிற போக்கியதா புத்திரியாகவுமாம். அனாதி காலம் பரமபுருஷார்த்தத்தை இருந்து சம்சாரத்திலே அகப்பட்டு கிடந்தவரில் மருதாவும் தோற்றும்படி இன்னிந்த நீர்மை இப்படி நின்ற பிரகாரத்தை இனியாமுராமை சர்வலோக சரண்யமாய் சரணாகர வத்சலனான புந்திரத்தில் பிரதிபுத்தரான நாங்கள் இதுக்கு மேல் பிரதிகூல பரம்பரைகளை அடையாதபடி யாம் என்கிறது பரித்திராணமாய சாதுனான் என்கிற சாது பகுத்துவத்தை காட்டுகிறது. பசுர் மனுஷப்பட்சிவா ஏக வைஷ்ணவ சம்ஷ்டயாக தேனேவிதே பிரயாசியந்தே தத்விஷ்ணோ பரமந்தரம் என்கிறபடியே சம்பந்திகளையும் கூட காட்டுகிறதாகவும் யாம் உயிரடிப்பான் ஒரு கலைஞர்கள் சேஷமாய் வைத்து அகக்கல்பமாய் கிடந்த ஆத்மஸ்வரூபத்தை ராசபூதோகம் என்கிறபடியே நிச்சயமாக அனுபவிக்கப்படுவான். என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் தேவ பெரியக்கு மனுஷ்ய ஸ்தாவரங்களெல்லா என்கிற எல்லா பிரகாரத்தாரும் பிரமாண சித்தங்களாகின்ற பூத்த ஜாத்தங்கள் நாளிலும் அவத்தோட சுதாத்தை எனபடி ஸ்ரீ ஜென்ம ரகசியத்திற்படியே சத்தியமாய் ஞான சங்கோச்சாரி தோஷ பிரசங்க ரகிதமுமாய் நித்திய நிர்தோஷ சுத்த சத்துவமய திவ்யங்களை விற்கிற பரிணாமாத்மகமாய் சுவேட்சா மாத்திர ஹேதுகமாய் கர்மகிருத்த கால நியம ரகித்தனமாய் ஆதுபரித்திராமாதி மாத்திர பிரயோஜனமாய் யூக யூகாந்தர விபவ விபவாந்தர ரூபமாய் உள்ள அவதார வர்க்கத்தாலே நிலவரம்பிற பலவிறப்பாய் வெளியொரு விடுதனம் என்னம்படி பிறந்தாய். இணையோர் தரவா சம்பந்தம் மத்திற்கு செய்தே கர்ம வசத்தாலே நாங்கள் எழுந்து கிடக்க நிதிசூர்கள் நித்தானுபவம் பண்ணும்படி சர்வசமரான சர்வஸ்வாமியானவனே
இப்படி அக்ஷாயோக்கியனான என்னுடைய படிகளும் லட்சணோன்மகனான உன்னுடைய படிகளும் பிரமாண சித்தங்கள் என்றோ மெய் அவற்றிலொன்றோ அப்பிரமாணமாக இருந்தோ அவனுக்கு கண்ணிடுவே சென்றதாவது என்று தாற்பயம் நின்று கேட்டவதாய் நவாவரை தோழிந்தாய் என்ற நான் நவாபத்து வீடு பெருமளவும் அந்நியபரனாகாதே அபிமுகனாக கொண்டு கேட்டவளாய் மெய் நின்று என்னவுமாம். அப்போதனே அவதரித்தெல்லாம் சப்பிரயோஜனமாம்படி உன் நமசார விக்கிரகத்தோட ஒரு நாள் காணவாராய் என்றிருக்கிற எனக்கு பிரகாசிப்பத்திருந்து அகன்றிக்கே அடியேன் உள்ளான் உடலுள்ளான் என்னும்படி என் அழகு உடம்புக்குள்ளே ஜுகுப்சை பண்ணாதே அணியனாய் நின்று என்னவுமா கேட்டுள்ளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நீ மயர்வர் மிதலம் அருளகையாலே நிருபாதிகராசியத்திலே நித்திய பிரதிஷ்டித புத்தியான நான் என்னாலே உன்னை இக்கவிப்பாட உருப்பட்ட நிரபேட்ச சுதந்திரனான உன்னாலே பிரேரிதனாய் பெண்ணிகர் விஜாபன கைங்கரியங்களான 4 பிரபந்தங்களையும் திருச்சிவி சாத்தி சுத்தி விஷயங்களான வெட்டை தொண்டற்குபகன்களாம்படி பண்ணி எழுத வேணும் என்று திருவிழமான். இப்பாட்டில் சுத்தாசுத்த ஸ்வரூபங்களான அச்சித்துக்களுடைய பேதமும் திருச்சித் பேதமும் பத்தமுத்த நித்திய விபாகத்தை விடையதான் ஜீவர்களுடைய அந்யோன்ய பேதமும் ஜீவ ஈஸ்வர பேதமும் ஈஸ்வர ஐக்கியமும் ஞான ஞாத்திரு பேதமும் சரச ஞான பேதம் சரச அனுஷ்டான பேதமும் வித்ய சாத்தியோபாய பேதமும் அவர புருஷார்த்த பேதமும் கிடைக்கிறபடி யதாஸ்தானம் சாப்தமாகவும் ஆர்த்தமாகவும் இருப்பது. இங்கு இவையோர்த்தரவா என்கிற விதமே சேஷியாய் பிராப்தியமான பிரம்மஸ்வரூபமும் யாம் என்கிற இதிலே சேஷபூதனாய் பிராப்தாவான பிரத்யேகாத்மஸ்வரூபமும் உயிரளிப்பான் என்கிற விதமே நிருபாதிக சேஷவித்தி விசேஷமான பலஸ்வரூபமும் பொய்நிலை ஞானமும் எல்லாவிற்கும் இடைக்குடும்பம் என்கிறவர்களே விசேஷவித்து விரோதி ஸ்வரூபமும் கேட்டலாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம் என்கிற விதரே விரோதி நிவர்த்தனம் வியாஜமாய் சோபாதிகமான சாஸ்திரிய சேஷவித்து விசேஷம் இவையோர்த்தனவா அடியேன் என்கிற விதரே பிராபியமான பிரம்மஸ்வரூபமும் முதலா அத்தவஞ்சகத்தினுடைய அனுசந்தானத்துக்கும் அனுசருவாணியான சம்பந்த விசேஷமும் துருங்க அனுசந்தேயம். ஆகியால் மேல் எழுச் செய்யுவது எல்லாம் இதன் விஸ்தாரமாகிறது. புருஷோத்தம வித்தியில் சொன்ன சர்வாதிக்கத்தை விடையிலான ஸ்ரேயப்பத்தி ஜெகதுபகிருத்தி மத்தியம் ஜெகதாம் உபகாராயா இத்தியாதிகளில் சொன்ன தந்திரி திவ்யாவதார பிரகாரத்தை பகூர்வே விஜயித்தானே என்று தொடங்கி தான் அறிவித்தபடியே அறிந்தார்க்கெல்லாம் அதிகாரானுகுணோபாய பூர்த்தியை பண்ணிக் கொடுத்து இத்தேகம் விட்டால் இது ஒருவரில் வேண்டார்படி சொப்பிராப்தியை கொடுக்கும் என்கிற உபகாரம் பாட்டுக்கு பிரதான தாற்பரிய விஷயமாகிறது. எம்பெருமான் தன்னுடைய பிராப்தியை கொடுக்கும் என்கிற உபகாரம் இப்பாட்டுக்கு பிரதான தாற்பரிய விஷயம் ஆகிறது. எம்பெருமானுடைய அவதாரத்திற்கு 3 பிரயோஜனங்கள் சொல்லப்பட்டுள்ளன. கிஷ்டர்களை பரிபாலனம் செய்தல், துஷ்டர்களை மறைத்தல், கர்மங்களை நிலைத்தல். 3 முதலில் சொன்ன சிஷ்ட பரிபாலனமே முக்கியம். பரிபாலனமாவது அனிஷ்டங்களை தவிர்த்து இஷ்டங்களை பூர்த்தி செய்வித்தலாதல். துஷ்டர்களை ஒழித்தலும் தர்ம சம்ஸ்தாபனமும் ஆகியவற்றை 2 பிரயோஜனங்களும் சிஷ்ட பரிபாலனத்திலேயே அடங்கிவிடும். ஆனா இதற்காக எம்பெருமான் நேரே வசுகரிக்க வேணும். சங்கல்ப மாற்றத்தாலே அனைத்தையும் நிர்வகிக்க வல்ல சக்தி விட்டே அதை கொண்டே காரியம் நடத்தலாமே, வீணா வந்து விரப்பலானேன் என்றால் அன்பர்களுடைய ஒரு ஆசையை மாற்றம் சங்கல்பத்தால் நிறைவேற்றவே முடியாது. புறாராழ்வின் செங்கேந்திபடியேன் பால்வாராய் ஒரு நாள் மண்டம் மண்டம் மகிழவே என்றும் சாயல் சாபத்திறனே தன்பாஷனையா ஒரு நாள் காணவாராயே என்றும் அன்பர் பிரார்த்தித்ததால்
இவ்வேண்டுகோளை சங்கல்பத்தால் தற்கட்டவண்ணாதே நேரே வந்தரலை காட்டி காட்சி தந்தே தீர வேணும் என்றும் ஆனந்தபக்தியே உயிரளிப்பான் என்றார். எம்பெருமானுக்குள்ள சோர்க்கம் பரத்துவம் என்ற இரண்டு தன்மைகளையும் தாம் அனுபவித்து பேசுவதாம் மூன்றாம் அடி. இமையோர் தரவா, இமையோர் என்ற சொல் சொர்க்கத்திலுள்ள இந்திராதி தேவர்களையும் திருநாட்டிலுள்ள நித்தியமுக்தர்களையும் குறிக்கும். கண்ணிமை கொட்டுதல் இல்லாதவர்கள் என்ற காரணத்தால் தேவர்களை கூறும். அகநோக்காகிய ஞானக்கண் குவியாதவர் என்று காரணத்தால் நித்தியமுக்தர்களை கூறும். இங்கு அயர்வரும் அமரர்கள் அறிவதியே என்றவாறு தென்னத்தியூரான பேரொருளான பெருமாளுக்கு தேவாதிராஜன் என்ற திருநாமமாகலால் அவ்வெம்பெருமானை உள்படுத்தி சர்வ பிரபந்தம் ஆகிய திருவாய்மொழியின் முதல் பாசுரத்தில் அயர்வரும் அமரர்கள் அறிவதி என்று எழுதிச் செய்தது போல பிரதம பிரபந்தமாகிய பிரபந்தத்தின் முதல் பாசுரத்திலும் அப்பெருமானையே குணப்படுத்தி இமையோர் தரவா என்று விளக்கிறார் என்று பெரியோர் படிக்கும்படி திருநாட்டிலே நித்தியமுக்தர்களை அடிமையை கொண்டு எழுந்தொழியிருக்கும் இருப்பிலே அடியோங்களையும் அடிமையை கொண்டு வேண்டும் என்றும் விருப்பம் உள்ளுரை. மெய்நின்று கேட்டருளாய் என்று விடுத்துள்ள மெய் என்பதை மேலே விண்ணப்பத்திற்கு விசேஷமாக்கி மெய் விண்ணப்பம் நின்று கேட்டருளாய் விவரிக்கப்பட்டது. இனி உள்ளபடியே அன்மையிட்டு உரைத்தனமாம் மெய் நின்று திருமேனியை காட்டி உண்மையாக நேர் நின்று என்கை. அங்குமெங்கும் பதறி ஓடிப்போய்விட பாராமல் நிலைத்து நின்று என் விண்ணப்பத்தை முடிய கேட்டருள் என்கிறார். பெருமாள் திருவீதி புறப்பாடுகளை வேதபாராயணம் கேட்க இருப்பதில்லை. கருளிச்சியில் இயல் கேட்க இருப்பதுண்டு. ஆழ்வார் இங்கனே நின்று கேட்கிறதாய் என்று பிரார்த்தித்ததால் அன்றோ இது என்று அழகிய உணவாளர் சுவாமியின் ரசோக்தி. அடியேன் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கிறதை கோரிக்கையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றாமல் விண்ணப்பத்தை செவிதாழ்த்து கேட்கிறவரையே வேண்டினார். எம்பெருமான் திருவள்ளத்தில் பட்டால் போதுமானது. காரிய சித்தி தன்னடையே ஆகும் என்பது கருத்து. கேட்டருளாய் என்று விரித்து இவ்விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருந்து பின்பு அருள் செய்ய வேண்டும் என்று பொருளல்லா, கேட்கையாகிற அருளை செய்ய வேண்டும் என்று வந்தருள் அமுது செய்தருள் என்னிடங்களில் போவே. தஸ்மந்திரம் ஆரம்பம் எதிகே கிரகத்தம் லக்ஷ்மி வல்லவரிடம் வந்தே குருவரம் தராம்.